அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வீடியோ. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமான வீடியோ இருக்குது. பட் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காருண்யா ப்ளஸ். ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், காருண்யாவுக்கு சனிக்கிழமை நடைபெறக்கூடிய காருண்யா 13/4/2024க்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது. அந்த கணிப்பையுமே பார்க்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தவர்கள் இந்த வீடியோவும் தவறாமல் பார்த்து விடுங்க. சரிங்களா, அப்படி பார்க்க முடியலன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருங்க. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா பிசி என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு 51 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து 08 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பிசி நம்பரில் என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன லாஜிக்காக ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு முந்தின நாள் நடைபெற்ற நம்பரில் பார்த்திங்கன்னா பிசியில் 51 அப்படின்னு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 51 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பிசியில் 08ன்னு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து 08 அப்படிங்கிறது பிசியில் வந்துச்சு. ஓகேங்களா, அதற்கு பிறகு இந்த 01ங்கிற நம்பர் இன்றைக்கி பிசியில் வருமா அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அதற்கு பிறகு பிசியிலே இன்னொரு நம்பருமே இருக்குது. அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 01 இன்றைக்கி வருமா அப்படிங்கிறத ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அடுத்து இன்னொரு பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 51 அப்படின்னு சொல்லிட்டு பிசி நம்பர் இருக்கும். கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 51ன்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 08ன்னு இருக்கும். நேற்று பிசி 08. ஓகேங்களா, அதே பேட்டர்னில் மேலே போகும்போது இந்த 85 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி கேமில் வருமா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி 01 அல்லது 85, 58 அல்லது 10 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேர் எடுத்து பிசி நம்பரை மட்டும் செட் பண்ணி எழுதினீங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பிசி நம்பர் இன்றைக்கி 01ம் 58ம். ஓகேங்களா, இந்த பேட்டர்னை நீங்கள் முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டை முழுசாகவே நீங்கள் பாருங்கள். சரிங்களா, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு 4 டே சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தால் எந்த நம்பர் டிஏபிசியில் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்க்குறோம். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பிசி நம்பர் தான் பார்த்தோம். சரிங்களா, பிசி நம்பர் பார்த்தோம். நமக்கு இன்றைக்கி 4 டிஜிட்டில் என்ன மாதிரி பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 97 அப்படிங்கிறது நேற்று டிஏ போர்டாக முந்தின நாள் டிஏ போர்டு 97, பிசி 51. ஓகேங்களா, ரிசல்ட் 97 51ன்னு இருந்துச்சு. இந்த 97ங்கிற டிஏ போர்டுக்கும் இந்த 51ங்கிற நம்பரும் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த இடங்கள் பயணிக்கிற இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 97 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். டிஏ போர்டு 97. சரிங்களா, அந்த 97க்கு பிசியில் என்ன வந்துச்சு இந்த 51. அப்போ 97 51 அப்படின்னு வந்துச்சு. கரெக்டுங்களா, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் 74/08 இருக்கும். அந்த 74/08ல் 74ங்கிறது டிஏ போர்டு. சரிங்களா, அந்த 74ங்கிற நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 94ங்கிற நம்பர்லேயே 74 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் 74. இங்கே பார்த்தீங்கன்னா 51க்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப்பு விட்டு 08. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 97 51 டைரெக்டாக வந்திருக்கு. அடுத்த 74 08ம் டைரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் 2 நம்பர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒன்று 01ன்னு வச்சுருக்கோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 85 அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த நம்பரை பிசியில் செட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதே பேட்டர்ன்லேயே இந்த இடங்களில் வரக்கூடிய பேட்டர்ன்லேயே நாளைக்கு ஒரு ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த 74 அப்படிங்கிற நம்பர்லேயே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 74/08னே இருக்கும். 4DA நேற்று இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நமக்கு அது முக்கியம் இல்லை. பட் இதே பேட்டர்னில் இன்னொரு நாளுமே நமக்கு வாய்ப்பு இருந்தால் எந்த நம்பர் டிஏ போர்டாக வரலான்னு பார்த்தா இந்த 40ங்கிற நம்பர் இன்றைக்கி டிஏ போர்டாக வந்தால் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம 40ங்கிறது இங்கே டிஏ போர்டாக செட் பண்ணிட்டோம். அடுத்து பிசி நம்பர் செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23. ஓகேங்களா, அப்போ பிசி 55 08 23 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. சரிங்களா, அப்போ நமக்கு சிங்கிள் ஷார்ட்டாக நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரே எண் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் டீப்பாக அந்த நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 9751 இந்த மாதிரி 9751 வந்திருக்கும். அடுத்து 7408 நேற்று ரிசல்ட்டு 7408 வந்திருக்கும். ஓகேங்களா, அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய கணிப்பு இந்த 40/23ங்கிற நம்பர் டைரெக்டாக வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அதெல்லாம் இந்த 40/23 முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேங்களா, ஆனால் இந்த பேட்டர்ன்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நமக்கு ஒரு பிசி நம்பர் நமக்கு கிடைக்குது. அதே போல் இந்த பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 01 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த நம்பரும் நோட் பண்ணி பாருங்கள். முடிந்தவர்கள் பார்த்திங்கன்னா லிமிட்டாகவே ஒரே ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா,
அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிங்கிள் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா 40-23 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 97097 அப்படிங்கிறது 51 ஆக முடிஞ்சிச்சு. அடுத்து 7408 ஆக முடிஞ்சு 4023 ஆக முடிந்தால் நமக்கு இன்னொரு பேட்டர்னுமே எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னா இதில் 2 ஸ்டெப்புக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேலே தான் 23ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 ஸ்டெப்பு மேலேன்னு பார்த்தோம்னா இந்த 73 37 அப்படிங்கிற நம்பருமே இருக்குது. ஓகேங்களா? இந்த 37 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 37 சரிங்களா? அப்போ அந்த 37ங்கிற நம்பரை நான் வந்து என்ன பண்ணலான்னா இந்த 4037 அப்படின்னு எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் கிடச்சிச்சு. சரிங்களா? 4058ன்னு ஒரு நம்பர் வந்து பிசியில் 58ன்னு கிடைச்சதுனால 4058ம் 4051மே நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 4001 ஓகேங்களா? 001 அப்படிங்கிற நம்பரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முடிந்தவர்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த பேட்டர்னுமே நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு க்ளூவுமே இருக்குது. அந்த க்ளூ என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் இல்லை. பட் வந்து நான் அது வந்து எழுதி போட்டதுனால உங்களுக்கு அது தெரியல. பட் வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளிட்டு 4023 4037 4058 4001 அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் 0158 அப்படிங்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நன்றி. முடிந்தவர்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.